என் சட்டிக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைன்னா 10 தரேன். இல்ல என்னடா பண்ணுவ? ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்களை வேற ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆக நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்க்கு டீ வச்சு படிச்சு காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதில் கிடைக்கிற மார்க் எல்லாம் பத்தாம டிஎன்பிஎஸ்சியே வேற 2 மாசம் உட்காந்துருந்து படிச்சு அதில் கிடைச்ச கட் ஆஃப் மார்க் யூஸ் இல்லாம போய் அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வச்ச அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள கால் எடுத்து வச்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லாத வந்து செருப்பால அடிச்சு நான் ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடு என் தொண்டைக்குள்ள சிக்கி வலிச்சு இறங்கி ஏதோ ஒரு புண்ணியமா நல்ல மனுஷன் எனக்கு வேலை தேடி கொடுத்து அந்த வேலையும் புடுங்கன்னு நினைக்கிற ஒன்ன மாதிரிப்பட்ட புறம்போக்கெல்லாம் தாண்டி வந்து இப்போ முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க என்ன மாதிரிப்பட்ட வேலையில பட்டதாரிக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்.